ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆளும் தரப்பே நாட்டில் உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். இலங்கையின் வாகன சந்தைக்கு புதிதாக வரும் A4 430 வாகனங்கள். வேட்டுக்கிரகவாசிகளை கண்டறியும் முயற்சியில் சுவிட்சர்லாந்து. இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு. ஏர் கனடா விமான சேவை பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ள சலுகை என்ன தெரியுமா? அதிபர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக ரணில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மீன்களின் விலைகளில் சடுதியாக ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். இலங்கையில் எய்ட்ஸ் நோய் அதிகரிப்பதால் 13 பேர் பலி. சமூக சேவை மற்றும் அரசியலுக்கு வந்தது தாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல என்றபடியால் கொலன்னாவ பிரதேசத்தில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த நீரேற்று நிலையங்களை அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மையில் பெய்த கடும் மழையினால் களனி கங்கையாண்டிய மற்றும் கொலன்னாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் விசாரிப்பதற்காக கொலன்னாவ பிரதேசத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட வேளையிலே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்ட தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரத்தை பெற்று ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆட்சியாளர்களே தற்போது வரை இருந்து வருகின்றனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அதிகாரம் இல்லாமலே நாட்டிற்கு பெறுமதி சேர்த்துள்ளனர். அதிகாரம் கிடைத்த பின்னர் மக்களை ஏமாற்றாமல் இந்த பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அவற்றில் 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்கள் உள்ளடங்குவதாக அமைச்சர் கூறியுள்ளார். இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன உதிரி பாகங்களை இணைக்கும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டியவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை இணைத்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடந்து வருகிறது. இக்கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் அதே வேளையில் உள்ளூர் வணிகங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறு கிரகங்களில் உயிர்கள் வாழ்கின்றதா என்பதனை கண்டறியும் முயற்சியை சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் ஆரம்பித்துள்ளனர். இதன் முதல் படியாக வேறு கிரகங்களில் உயிர்கள் வாழ்கின்றதா என்பதை கண்டறியக்கூடிய கருவி ஒன்றை சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர். ஸ்பெக்ட்ரோகிராஃப் எனப்படும் குறித்த கருவியினை ஜெனீவா மற்றும் பெர்ன் பல்கலைக்கழகங்கள் இணைந்து வடிவமைத்துள்ளன. சுமார் 120 மில்லியன் யூரோக்கள் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த அபூர்வமான கருவியை சிலி நாட்டில் தற்போது கட்டப்பட்டு வரும் ஐரோப்பியன் சவுத்தர்ன் ஒப்சர்வேட்டரி எனும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நிறுவ உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த கருவி வெவ்வேறு கிரகங்களின் வளிமண்டல வேதி கூட்டமைப்பை கண்டறிந்து அந்த கிரகங்களில் உயிர்கள் வாழ்கின்றதா என்பதை சுலபமாக அடையாளம் காணக்கூடியது என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த திட்டமானது 2032 ஆண்டில் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமையினால் கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தீர்மானித்துள்ளார். அதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள், எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரின் விண்ணப்ப படிவம், 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படம், தேசிய அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த தேசிய அடையாள அட்டைக்கமைய விண்ணப்பதாரரை உண்மையான விண்ணப்பதாராக அங்கீகரிக்க முடியாதன் காரணத்தால் கடவுச்சீட்டை வெளியிட முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏர் கனடா விமான சேவையானது பயணிகளுக்கு இலவசமாக பியர் மற்றும் வைன் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சலுகை கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பயணங்களின் போது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முதன்மை ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பூர்த்தியாகும் வரையில் இவ்வாறு மதுபான வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கரீபியன் மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கான பயணங்களின் போது இந்த சலுகை
வழங்கப்பட மாட்டாது என ஏர் கனடா விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை அதிபரின் ஆலோசகர் பேராசிரியர் ஆஷுமார் சிங்க தெரிவித்துள்ளார். ரணிலின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். கொழும்பு ஃபிளவர் வீதியில் அமைந்துள்ள குறித்த காரியாலயத்தை இன்று காலை திறந்து வைத்துள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிபர் தேர்தல் இவ்வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சந்தைகளில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடற்றொழிலாளர்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பானது நுகர்வோரை மிகவும் பாதித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். காலி பிரதான மீன் வர்த்தக நிலையத்தில் 1 கிலோகிராம் பாலையா மீனின் விலை 1300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் கெலவல்லா மீனின் விலை 1400 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் டெலியா மீனின் விலை 1300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் 207 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இது 165 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பை காட்டுகிறது. அதன்படி இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் பதிவான நோயாளர்களில் 23 ஆண்டுகளும் 5 பெண்களும் 15 தொடக்கம் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். எஞ்சியவர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். HIV ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் 7:1 ஆக உள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு 43 HIV நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் வினோத் தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளதாவது 2018ஆம் ஆண்டிலிருந்து HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது.